கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் உபாகமம் 33 அதிகாரம் 27 வசனம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். உபாகமம் 33 அதிகாரம் 27 வசனம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்றாரு, அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பாராம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஒரு காரியத்தை குறித்து கலங்கிட்டு இருக்கீங்க. அதுவும் என்னன்னா, எனக்கு யாருமே இல்லை, என் தாய் தகப்பன் கைவிட்டாங்க, நான் நம்பியிருந்தவங்க கைவிட்டாங்க, இப்போ யாருமே இல்லாமல் தனி மரமாக இருக்கிறேன், எங்கே போகிறதுன்னு தெரியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்களே, இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு பதில் தராரு. நான் உனக்கு அடைக்கலமாக இருப்பேன். அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பேன்னு வாக்கு கொடுக்குறாரு. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் தாய் உங்கள் தகப்பன் உங்களை கைவிட்டாலும் அவர் உங்களை கைவிடாத தேவனாக இருந்து உங்களை நடத்துகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு அடைக்கலமாக இருப்பேன், உனக்கான எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதித்து தேவையெல்லாம் சந்தித்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. கண்ணீரோடு இருக்கிறீங்களா? உங்கள் கண்ணீர் யாவையும் துடைத்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்ற போகிறாரு. ஆமென். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஏசப்பா சொந்த ரட்சகராக உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுருங்க. அவர் உங்களுக்கு எல்லாமாவும் இருந்து உங்களை பாதுகாத்து அவர் இரத்த கோட்டுக்குள்ளாய் மூடி மறைத்து அடைக்கலம் தந்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.